வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, தனிமையிலே இனிமை சிறுகதை. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். செல்வமண்ணா, சீக்கிரம் வண்டி எடுங்க, கிளாஸுக்கு நேரம் ஆகுது. போன வாரமே நான் போறதுக்குள்ள லெசன் ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமே லேட்டா வந்தா கிளாஸ மிஸ் பண்ண வேண்டியதுதான்னு சொல்லிட்டாங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுமா, தாத்தா பாத்ரூம்ல இருக்காரு, இப்ப வந்துடுவாரு. இந்த தாத்தா ஏன் எப்பவும் கிளம்புற சமயம் பார்த்துதான் பாத்ரூம் போகணுமா? வயசானவர் இல்லையா பானுமா, நாம தான் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். சுத்த போர். முதல்ல எங்களை இறக்கி விட்டுட்டு வந்தப்புறம் தாத்தாவை பீச்சுக்கு கூட்டிட்டு போனா என்ன? பரத், அம்மா கோவிப்பாங்க, பெட்ரோல் வேஸ்ட் தானே. தாத்தா ஒரு வழியாக கிளம்பி விட்டார். சாரி கண்ணுங்களா, தாத்தா உங்களை வெயிட் பண்ண வச்சுட்டேன்னு கோபமா? பானுவுக்கும் பரத்துக்கும் தாத்தா மேல் ரொம்ப கோபம். தாத்தாவால் எப்பவும் டான்ஸ் கிளாஸுக்கும் கராத்தே கிளாஸுக்கும் லேற்றுதான். பானு, டான்ஸ் கிளாஸ்ல இன்னைக்கு என்ன ஆட போற? பானு வாயே திறக்கவில்லை. பரத், உனக்கும் தாத்தா மேல கோவம் தானே? பின்ன என்ன தாத்தா, கிளம்புற சமயம் பார்த்துதான் பாத்ரூம் போறேன்னு லேட் பண்றீங்க? பரத், தாத்தாவை அப்படியெல்லாம் பேசக்கூடாது. செல்வம் அவர்களை கிளாஸில் இறக்கிவிட்டு தாத்தாவை கூட்டிக் கொண்டு பீச்சுக்கு கிளம்பினான். செல்வம், எதுக்குப்பா எனக்கு பீச்சும் கீச்சும் எல்லாம்? பாவம், என்னால குழந்தைகளுக்கு தொந்தரவு. நான் பாட்டுக்கு வீட்டிலேயே இருந்திருக்கலாம். தாத்தா, அப்படியெல்லாம் பேசாதீங்க, அம்மா கேட்டா வருத்தப்படுவாங்க. பவித்ரா உண்மையிலேயே வருத்தப்படுவாள். அவளை போல ஒரு மருமகள் கிடைக்க கொடுத்து வைக்கணும். அப்பா அப்பா என்று அத்தனை ஆசையாய் கூப்பிடுவாள். ஆனால் ஒரு டாக்டர் ஆனதால் அதிக நேரம் வீட்டில் இருக்க முடிவதில்லை. மோகன் அவரிடம் அதிகம் பேச்சு வைத்துக் கொள்வதில்லை. பேசினால் எப்பவுமே அது சண்டையில் தான் முடியும். ஜெகநாதன் வாயை மூடிக்கொண்டிருப்பதே உத்தமம் என்று இருந்து விடுவார். ஜெகநாதன் கவர்மெண்ட் ஸ்கூல் ஹெட்மாஸ்டராக இருந்து ரிட்டையர் ஆனவர். நல்ல பென்ஷன் வாங்குபவர். சொந்த மகனானாலும் யாருடைய பணத்திலும் வாழக்கூடாது என்பதில் உறுதியாயிருப்பவர். பவித்ரா மோகனை விட அவரிடம் ரொம்பவே ஆசையாயிருப்பாள். வாரம் 2 தடவை டிரைவர் செல்வத்திடம் அவரை கண்டிப்பாக பீச்சுக்கு கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாள். பானுவுக்கும் பரத்துக்கும் டான்ஸ் கராத்தே கிளாஸ் இருக்கும்போது அவர்களை விட்டுவிட்டு அவரை பீச்சில் உட்கார வைத்து விடுவான். 1 மணி நேரம் கழித்து வந்து கூட்டிக் கொண்டு போவான். ஜெகநாதனுக்கு இந்த வருஷம் 85 முடிந்து 86 ஆகிறது. கண் மங்கல், ஒரு காது சரியாக கேட்பதில்லை. நடக்க கைத்தடி, ஆனாலும் சமாளித்துக் கொள்கிறார். கௌரி இருந்தவரை அவர் தனக்கு வயதாகி விட்டதாய் நினைக்கவில்லை. அவள் போய் 2 வருஷம்தான் ஆகிறது. என்னவோ 10 வயது கூடின மாதிரி. தனிமை தனிமை தனிமை. அவருடன் பொறுமையாய் உட்கார்ந்து பேச யாருக்கு நேரம் இருக்கிறது? காலையில் குழந்தைகள் ஸ்கூல் போகும்போது ஒரு குட் மார்னிங் தாத்தா, ராத்திரி படுக்கும்போது ஒரு குட் நைட் தாத்தா. இதுவே அவரது காதில் தேன் வந்து பாய்வது மாதிரி தோணும். பாவம் குழந்தைகள், படிக்கவே நேரம் போறல, இதுல எங்கூட பேசுன்னா எப்படி? அவரே சமாதானப்படுத்திக் கொள்வார். நாதனுக்கு அலைகளை பார்த்து கொண்டிருப்பது பிடித்துத்தான் இருந்தது. தனியாக எழுந்திருந்து நடக்க முடியாது. பேச்சு துணைக்கு ஆள் இருந்தால் எவ்வளவு நன்றாயிருக்கும். ஒரு நாள், சார் சுண்டல் வாங்கிக்கிறீங்களா? நல்ல சுத்தமா செஞ்சது, உடம்புக்கு நல்லது சார். கையில் ஒரு அலுமினிய பாத்திரம், ஒரு பிளாஸ்டிக் பையில் கட்டி கொடுக்க கொஞ்சம் பேப்பர். பையனுக்கு 10-12 வயது இருக்கும். கொஞ்சம் மெலிந்த உடல், பழைய ஜீன்ஸ் பேண்ட், நீல நிற சட்டை, அடர்த்தியான கேசம். காற்றில் அலை பாய்ந்தது. என்னவோ பரத் ஞாபகம் வந்தது. இப்ப சுண்டல் சாப்பிட்டா உடம்புக்கு ஒத்துக்குமா தெரியலையே தம்பி. ஆமா சார், அப்புறம் வீட்டில் எதனாச்சும் சொல்லிட்டாங்கன்னா நாளைக்கு வரும்போது வீட்டில் கேட்டுட்டு வாங்க. பரவாயில்லையே, ஒன்றும் பண்ணாதுன்னு சொல்லாம கேட்டுட்டு வாங்குங்கன்னு சொல்றையே. சார்,
உன்ன மாதிரியே எனக்கு கூட ஒரு தாத்தா இருந்துச்சு. அதனால என்ன சாப்பிடலாம் கூடாதுன்னு எனக்கு தெரியும். இருந்துச்சுன்னா இப்ப இல்லையா? காணாம போயிடுச்சு. ஒரு வருஷமாச்சு. பையன் அழுது விடுவான் போல் இருந்தது. சார், எனக்கு நேரமாச்சு. அம்மா தேடுவாங்க. நாளைக்கு வருவீங்களா? இல்லப்பா, புதன்கிழமையும் சனிக்கிழமையும் மட்டும்தான் வருவேன். வர சனிக்கிழமை கண்டிப்பா வந்துடுங்க. நான் வரேன். நாதனுடைய மனதில் ஒரு பூ பூத்த மகிழ்ச்சி. சனிக்கிழமை கட்டாயம் வந்துடுங்க சார். பையனின் அன்பு கட்டளை அவரது காதுகளில் எதிரொலித்துக் கொண்டே இருந்தது. அவசரத்தில் பையனின் பேரை கேட்காமல் வந்துவிட்டது ஞாபகத்தில் வந்தது. சனிக்கிழமை முதல் வேலையாக அவனுடைய பெயரை கேட்க வேண்டும். அன்று அவர் வழக்கத்துக்கு அதிகமான உற்சாகத்தில் இருந்தார். சனிக்கிழமைக்காக காத்திருந்தார். தாத்தா, எப்போதும் போல லேட் பண்ணாதீங்க. எனக்கு இன்னைக்கு சீக்கிரம் போகணும். பானு, தாத்தா எங்கன்னு பாரு, நமக்கு முன்னாடி கார்ல உட்கார்ந்திருக்காரு. செல்வம் குழந்தைகளை கிளப்பினான். பீச்சில் எப்போதும் உட்காரும் இடத்தில் உட்கார்ந்து கொண்டார். கண்கள் அந்த பையனை தேடின. தோ வந்து விட்டான். சார், வந்து நேரமாச்சா? இன்னைக்கு சுண்டல் செய்ய நேரமாச்சு சார். வீட்ல ப்ராப்ளம் ஆயிப்போச்சு. ஏன், என்னப்பா? எப்பவும் போல எங்க அப்பா ரகளை பண்ணிட்டாரு. அத்தை விடு சார், நீங்க எப்பவும் தனியா வந்து உட்கார்ந்துருக்கீங்களே, வீட்ல யாரும் இல்லையா? முதல்ல உன் பேரை சொல்லு. கதிரேசன். கதிர்னு தான் எல்லாரும் என்னை கூப்பிடுவாங்க. கதிர், நீ ஏன் பள்ளிக்கூடம் போகாம சுண்டல் விற்கிற? பள்ளிக்கூடம் போறேன் சார். ஆறாப்பு படிக்கிறேன். ஸ்கூல் முடிச்சதும் அம்மா பண்ணி வைக்கிற சுண்டலை பீச்சில் வித்துட்டு அப்புறம் போய் ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணணும். இப்ப சுண்டல் விற்காம என்கிட்ட பேசிட்டு இருக்கையே, அம்மா அப்பா திட்ட மாட்டாங்களா? சார், ஒன்று சொல்லட்டா? எனக்கு என் தாத்தான்னா உயிர். அவர் காணாம போனப்புறம் எனக்கு பீச்சுக்கு வரவே பிடிக்கல. உங்களை பார்த்ததுமே எங்க தாத்தா மாதிரி இருந்துச்சு. உங்க கூடவே இருக்கணும் போல தோணுது. நான் உங்களை தாத்தான்னு கூப்பிடலாமா? நாதனுக்கு தொண்டை அடைத்தது. கதிர், இனிமே நான் தான் உன்னோட தாத்தா. கதிர் தாத்தாவை அப்படியே கட்டிக்கொண்டான். நாதனுக்கு புதனும் சனியும் சொர்க்கவாசல் கதவை திறந்து வைத்தது. கதிர், நீ எங்க கூட பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா உனக்கு என்னால ரொம்ப நஷ்டம். நான் மொத்தமா எல்லா சுண்டலுக்கும் பணம் கொடுத்துடுறேன். ஆனா சுண்டலை வீட்டுக்கு கொண்டு போக முடியாது. அதான் யோசிக்கிறேன். நீ போகும்போது வழியில வித்துடு. விக்காட்டாலும் நஷ்டம் வராது. தாத்தா, நீங்க ரொம்ப நல்ல தாத்தா. ஆனா ஒரு சுண்டலுக்கு 2 தடவை பணம் வாங்க மாட்டேன். போற வழியில பால்வாடி இருக்கு, அவங்க கிட்ட கொடுத்துட்டு போயிடுவேன். நாதனும் கதிரும் நிறையவே பேசினார்கள். கதிரேசனின் அப்பாவும் அம்மாவும் காதல் திருமணம் செய்து கொண்டவர்கள். கதிரின் அம்மா கலை செல்வி, 10வது வரை படித்தவள். மாணிக்கம் டிரைவராக வேலை பார்த்த வீட்டுக்கு பக்கத்தில்தான் பள்ளிக்கூடம். அப்பா அம்மா சம்மதிக்க மாட்டார்கள் என்று தெரிந்து கடலூரிலிருந்து சென்னைக்கு பிழைக்க வந்து விட்டார்கள். மாணிக்கம் டிரைவராக நல்ல வேலை பார்த்து கொண்டிருந்தான். கலை நன்றாக படித்து கொண்டிருந்தாள். படிப்பை பாதியிலேயே நிறுத்தியது அவளுக்கு பிடிக்கவே இல்லை. கதிரும் ஜோதியும் பிறந்தவுடனேயே அவர்களை நன்றாக படிக்க வைக்க வேண்டும் என்று தீர்மானித்து விட்டாள். நல்ல பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்டாள். கதிர் அம்மா மாதிரி படிப்பில் படுசுட்டி, எப்பவுமே கிளாஸில் ஃபர்ஸ்ட். திடீரென்று அவர்கள் வாழ்க்கை தடம் புரண்டது. 2 நாட்களாக தூங்காமல் கார் ஓட்டியிருந்தான் மாணிக்கம். அன்று வேலைக்கு போக வேண்டாம் என்று நினைத்தபோது அவசரமாய் காரை எடுத்து கொண்டு வர சொல்லி அவனுடைய ஓனர் சொல்லிவிட்டார். பெரிய விபத்தில் இருந்து தப்பித்தான். ஆனால் 2 காலையும் விலையாய் கொடுக்க வேண்டியிருந்தது. அப்பா காலு போனது நிறையவே மாறிட்டாரு. கோவத்துல கையில கிடைக்கிறதெல்லாம் தூக்கி எறிவாரு. அம்மா வேலைக்கு போக ஆரம்பிச்சது. ஒரு வீட்ல குழந்தை பார்த்துக்கிற வேலை. காலையில நேரத்துல எந்திரிச்சு போகணும். நானும் தங்கச்சியும் ஸ்கூலுக்கு போகணும். அப்பாவையும் வேற பார்க்கணும். அப்பதான் எங்க தாத்தா உதவிக்கு வரதா சொன்னாரு. அப்பாவுக்கு அவங்க அப்பாவை பிடிக்கவே செய்யாது. ஆனா அம்மா சரின்னுச்சு. தாத்தா வீட்ல எல்லா வேலையும் செய்வாரு. அப்பா நிறைய குடிக்க ஆரம்பிச்சாரு. வெளியே போக முடியாது.
என்னதான் அனுப்பி சரக்கு வாங்கியார் சொல்லும். சின்ன பையல ஏன்டா அனுப்புறேன்னு தாத்தா சண்டை போடும். எனக்கு அப்பாவை பார்த்தா பாவமா இருக்கும். எப்படி இருந்தாரு தெரியுமா? அதனால பரவாயில்ல தாத்தான்னு சொல்லிட்டு போய் வாங்கிட்டு வருவேன். ஒரு நாள் அம்மா வேலையிலிருந்து லேட்டா வந்துச்சு. சாப்பாடு போடும்போது அம்மாவோட முடியை பிடிச்சு இழுத்து தலையில சுவத்துல மோதிட்டாரு. ரத்தம் வந்துருச்சு. தாத்தா தடுக்க பார்த்தாரு, அவரையும் அடிச்சிட்டாரு. நானே தண்ட சோறு, நீ வேற சேர்ந்துட்ட. அவளுக்கு வந்து திமிரு பாரு. நேரங்காலம் இல்லாம திரிஞ்சிட்டு வரா. முதல்ல ஒன்ன துரத்தணும், வெளியே போன்னு சொல்லி தாத்தாவை விரட்டி விட்டுட்டாரு. பாவம் தாத்தா எங்க போனாருன்னே தெரியல. விக்கி விக்கி அழுதான் கதிரேசன். ஒரு நாள் கதிர் அவனுடைய ஸ்கூல் புத்தகத்தை கொண்டு வந்தான். தாத்தா, நீங்க ஸ்கூல் ஹெட்மாஸ்டரா இருந்தவர் தானே? எனக்கு இங்கிலீஷ் தான் வரமாட்டேங்குது. டியூஷன் வைக்கிற அளவுக்கு வசதி இல்ல. நீங்க கத்து கொடுக்குறீங்களா? டஃபோடில்ஸ் பொயிட்ரிக்கு அர்த்தம் சொல்லிக் கொடுங்க தாத்தா. தாத்தாவால் தன் காதுகளை நம்ப முடியவில்லை. அன்று ஒரு நாள் நடந்த நிகழ்ச்சி இன்னும் மறக்கவில்லை. பானுவுக்கு ஷேக்ஸ்பியர் பற்றி ஒரு கட்டுரை எழுத வேண்டியிருந்தது. அப்பாவிடம் கேட்டுக்கொண்டிருந்தாள். நாதன் ஷேக்ஸ்பியரில் ஒரு அத்தாரிட்டி என்றே சொல்லலாம். பானு, என்ன எழுதணும்? இங்க வா, சொல்லித்தர. மோகன் உடனே குறுக்கிட்டான். பா, இப்ப சிலபஸ் எல்லாம் வேற. அவ படிப்பு விஷயத்துல தலையிடாதீங்க. டியூஷன் கிளாஸ்ல சொல்லி தருவாங்க. அத்தோடு வாயை மூடிக்கொண்டு விட்டார். பள்ளியில் நடந்த ஒரு சம்பவம் மறக்க முடியாதது. வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த்தின் டஃபோடில்ஸ் போயம் ஐ வாண்டர்ட் லோன்லி ஆஸ் அ கிளவுட் என்று ஆரம்பித்து ஒவ்வொரு வரியாக அவர் அர்த்தம் சொல்லிக்கொண்டே போவார். மொத்த வகுப்பும் மகுடிக்கு கட்டப்பட்ட நாகம் போல மயங்கி கிடந்தது. சட்டென்று நிறுத்தியவர் கடைசி பெஞ்சில் உட்கார்ந்திருந்த 3 பேரையும் எழுந்து நிற்க சொன்னார். 3 பேரும் முன்னால வாங்க. இந்த வகுப்புல உங்களை நான் பார்த்ததில்லையே. சார் மன்னிச்சிடுங்க, நாங்க 7B சார். நீங்க டஃபோடில்ஸ் போயம் எடுத்தா கேட்டுக்கிட்டே இருக்கலாம்னு 7A பசங்க சொல்வாங்க சார். அதனால்தான் ஒரு நாள் டீச்சர்கிட்ட சொல்லாம இங்க வந்து உட்கார்ந்துட்டோம் சார். சாரி சார். இந்த முறை மன்னிச்சிட்டேன். இது ரொம்ப தப்பு. எப்ப வேணும்னாலும் ஸ்கூல் முடிஞ்சு வாங்க, நான் கத்து கொடுக்கறேன். அநேகமாய் வேர்ட்ஸ்வொர்த்தின் டஃபோடில்ஸ் கவிதையை பள்ளியில் படிக்காதவர்களே இருக்க மாட்டார்கள். வேர்ட்ஸ்வொர்த் தனது தங்கை டோரத்தியுடன் இங்கிலீஷ் லேக் டிஸ்ட்ரிக்டின் உல்ஸ்வாட்டர் என்னும் இடத்தில் நடந்து போய் கொண்டிருந்த பொழுது பிறந்த அருமையான கவிதை. தனிமையில் இருக்கும் போதெல்லாம் நாதன் அந்த கவிதையை அசை போடுவார். தாத்தா, வேக்கண்ட் ஆரின் பென்சிவ் மூடுதான் அர்த்தம் புரியல. கதிர், சில சமயம் நாம தனிமையா இருக்கும்போது ஒரு வெறுமையை உணருவோம். ஒன்றையும் நினைக்காமல் சில சமயம் வருத்தமாய். அந்த மாதிரி அவருக்கும் தோணி இருக்கு. தாத்தா, உங்களுக்கு எப்பவாச்சும் அப்படி தோணி இருக்கா? சில சமயம் தோணும். எல்லாரும் பிஸியா இருப்பாங்களா தாத்தா? உங்களோட பேச யாருக்குமே நேரம் இல்லையா? எனக்கும் சில சமயம் எல்லாம் இருந்தும் கூட தனியா இருக்கிற மாதிரி இருக்குதே தாத்தா. வருத்தமா இருக்கு. ஏன் தாத்தா? நீயே சொல்லு. அப்பா அம்மாவை நினைச்சு, தாத்தாவை நினைச்சு, தங்கச்சியை நினைச்சு, தாத்தா போன மாதிரி எல்லாருமே என்னை தனியா விட்டு போயிடுவாங்களோன்னு நினைச்சு பயமா இருக்கு. கதிர், நீ புத்திசாலி பையன். எதை நினைச்சும் வருத்தப்படாத. என்ன வேணும்னாலும் என்கிட்ட கேளு. நீ நல்லா படிக்கணும். உன் படிப்புக்கு என்ன உதவி வேணும்னாலும் கேளு. நீயும் எனக்கு பரத் மாதிரி தான். நீங்களும் என் தாத்தா தானே? நாதன் அவனுக்கு நிறைய சொல்லிக் கொடுத்தார். 1 வாரமாய் கதிர் வரவில்லை. தாத்தாவுக்கு இருப்பே கொள்ளவில்லை. செல்வம், என்னோட ஒரு பையன் உட்கார்ந்து படிப்பானே, பார்த்திருக்கியா? தெரியுமே. அவனை 1 வாரமா கண்ணிலேயே காணோம். வீடு தெரியுமா? இங்க பக்கத்துல தான் இருக்கிறவங்க, குப்பத்தில் இருக்கிறவங்க தான். கேட்டா சொல்லுவாங்க. செல்வம், கொஞ்சம் போய் கேட்டு பாரு. சொல்லாம இருக்க மாட்டானே. தாத்தா, கதிர் வீட்டு வாசல்ல ஒரே கூட்டம். அவங்க அப்பா இறந்துட்டாராம். செல்வம், எனக்கு அவனை உடனே பார்க்கணுமே. என்ன அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போறியா?
அம்மா கோவிப்பாங்களே தாத்தா. நான் சொல்லிக்கிறேன், போலாம் வா. கதிர் வீட்டு வாசலில் அந்த குப்பமே திரண்டிருந்தது. தாத்தா, தாத்தா! கதிர் ஓடி வந்து அவரை கட்டிக்கொண்டான். கதிரேசனின் அம்மாவா இருக்க வேண்டும். சின்ன பெண்ணாக தெரிந்தாள். வாங்கய்யா, கதிர் உங்களை பத்தி தான் எதுவும் சொல்லிக்கிட்டே இருக்கும். தாத்தா, ஒரு வாரமா அப்பா முடியாம கிடந்தாரு. ஆஸ்பத்திரிக்கு வரவே முடியாதுன்னுட்டாரு. உங்ககிட்ட வந்து சொல்லக்கூட முடியல. நாதன் செல்வத்தை ஒரு ஓரமாய் கூப்பிட்டார். செல்வம், கையில எவ்வளவு ரூபா இருக்கு? ஒரு 1000 ரூபாய் இருக்கு தாத்தா. இப்ப குடு, வீட்டுக்கு போய் எடுத்து தந்துடுறேன். பவித்ரா எப்போதும் செல்வம் கையில் 1000 ரூபாயாவது கொடுத்து வைத்திருப்பது வழக்கம். செல்வம் மறு பேச்சு பேசாமல் எடுத்து கொடுத்தான். கதிர், அம்மா கிட்ட கொடுத்து செலவுக்கு வச்சுக்க சொல்லு. இப்ப கையில இவ்வளவுதான் இருக்கு. காலையில வீட்டுக்கு வா, எவ்வளவு செலவானாலும் வாங்கிக்கோ. கலை ஆன மட்டும் மறுத்து பார்த்தாள். ஆனால் தாத்தா பிடிவாதமாய் கதிர் கையில் திணித்து விட்டுத்தான் கிளம்பினார். அடுத்த ஒரு வாரத்தில் என்னென்னவோ நடந்துவிட்டது. தாத்தாவுக்கு பிபி கூடிவிட்டது. ஐசியூவில் அட்மிட் பண்ண வேண்டியதாயிற்று. தாத்தா, கதிர், கதிர் என்று பிதற்ற ஆரம்பித்து விட்டார். பவித்ரா செல்வத்தை கூப்பிட்டாள். செல்வம், யாருப்பா கதிர்? மூச்சுக்கு மூச்சு கதிர் பேரத்தான் சொல்றார். செல்வம் கதிர் பற்றிய எல்லா விவரமும் சொன்னான். செல்வம், ப்ளீஸ் அந்த கதிரை கொஞ்சம் கூட்டிட்டு வரையா? அப்பா ஒரு வாரம் கூட தாங்குவாரான்னு சந்தேகமா இருக்கு. கதிர் கூட பேசணும்னு நினைக்கிறார் போல இருக்கு. கதிர் ஒரு வாரமாய் ஸ்கூலுக்கு போகவில்லை. செல்வம் போகும்போது வீட்டில் தான் இருந்தான். பவித்ரா கதிரை ஐசியூவில் அழைத்து போனாள். தாத்தா, தாத்தா, நீயும் என்னை விட்டுட்டு போயிடாத தாத்தா. தாத்தா கதிரின் கைகளை கெட்டியாக பிடித்து கொண்டார். 2 நாளில் வார்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டார்கள். ஒரு வாரமும் கதிர் தாத்தா பக்கத்தில் இருந்து நகரவே இல்லை. ஸ்கூலுக்கும் போகவில்லை. தாத்தா வீட்டுக்கு வந்து ஒரு வாரம் இருக்கும். செல்வம் கதிரையும் அவனுடைய அம்மாவையும் தாத்தா பார்க்க வேண்டும் என்று சொல்லி கூப்பிட வந்தான். தாத்தா எப்படிம்மா இருக்காரு? கதிர், வாப்பா, தாத்தா உன்னை பார்க்கணும்னு சொன்னாரு. கலை, இந்த கவரை பிடி. அம்மா, இது ஒண்ணுமில்ல, பயப்படாத. தாத்தா தன்னோட சேமிப்பெல்லாம் கதிர் பேருக்கு மாத்திருக்காரு. இதுல 10 லட்சம் பிக்ஸட் டெபாசிட் கதிர் பேருக்கு போட்டிருக்காரு. ஆனா ஒரு கண்டிஷன், அவன் 25 வயசு வரைக்கும் எடுக்க முடியாது. நல்லா படிச்சு ஒரு வேலைக்கு வந்ததும் அதை எடுத்து எப்படி வேணா செலவு பண்ணலாம். இதுல வர்ற வட்டிய படிப்புக்கு உபயோகிக்கணும்னு எழுதியிருக்காரு. இந்தா பிடி. அம்மா, வேண்டாம்மா. தாத்தா கதிரவனுக்கு எவ்வளவு பாடம் சொல்லி கொடுத்திருக்காரு தெரியுங்களா? அதுவே போதும்மா. கலை, எல்லாத்துக்கும் மேல உன் பையன் அப்பாவோட எவ்வளவு நேரம் துணையா இருந்திருக்கான். இந்த உலகத்திலேயே விலை மதிப்பில்லாதது பலனை எதிர்பார்க்காம மத்தவங்க சந்தோஷத்துக்காக செலவழிக்கிற நேரம்தான். நாங்க கூட அவரை சரியா புரிஞ்சுக்கல. கதிர், உள்ளவா, தாத்தாவை பாரு. தாத்தா கண்ணை மூடி படுத்திருந்தார். கதிரின் குரல் கேட்டதுமே கண்ணை திறந்து, கதிர் வாப்பா, கிட்டவா. அவனை கட்டிக்கொண்டு நெற்றியில் முத்தமிட்டார். அவருக்கு தெரியும், கதிர் அவனை ஏமாற்ற மாட்டான். வகுப்பில் முழு அமைதி. கதிரேசன் ஆங்கில வகுப்பு எடுக்கிறான் என்றால் கேட்கவா வேண்டும்? வேர்ட்ஸ்வொர்த்தின் டஃபோடில்ஸ். For oft when on my couch I lie, in vacant or in pensive mood, they flash upon that inward which is the bliss of solitude. எப்போதெல்லாம் தனிமையாக உணர்கிறாரோ அப்போதெல்லாம் அவர் பார்த்த பொன்னிற டஃபோடில்ஸ் பூக்கள் கண் முன்னால் தோன்றுமாம். சார், நாம அந்த மாதிரி பார்க்கலைன்னா? நாம பார்க்குற எத்தனையோ காட்சிகள், பிடித்த பாடல்கள், நமக்கு ரொம்ப பிடித்த மனிதர்கள், யாரை வேண்டுமானாலும் நினைத்து பார்க்கலாம். நான் என்னோட பாட்டியைத்தான் நினைச்சுப்பேன். என்னோட ரோஜா செடி, எங்க பப்பு, எங்க வீட்டு நாய்க்குட்டி, என்னோட ஃப்ரெண்ட் விஜய். சார், ஒரு தடவை நான் லீவுக்கு எங்க அத்தை வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க ஒரு குளம். அது நிறைய நீல நிறத்துல பூ பூவா இருந்துச்சு. தண்ணியே தெரியல. இப்ப கூட
கண் முன்னாலேயே நிக்குது. கேட்டீங்களா பிரகாஷ் சொன்னத? நமக்கு தெரியாம நம்ம வகுப்புல ஒரு கவிஞர் இருக்காரு. வகுப்புக்குள் ஒரே கைதட்டல். சார், நீங்க எப்பவாச்சும் தனியா வருத்தமா இருந்திருக்கீங்களா? ஓ, நிறைய தடவை. அப்ப நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச யாரையாவது தானே நினைச்சு பாப்பீங்க? கண்டிப்பா. சார், அது யாருன்னு சொல்றீங்களா? கதிரின் கண்கள் கலங்குவதை பார்த்த மாணவர்களின் கண்களும் கலங்கியது. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.